Example 5.18ல find the equation of straight line whose slope is 5 and y-intercept is 9. நமக்கு நல்லாவே தெரியும் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லிட்டாலே என்னது y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இதில் ஸ்லோப்புங்கிறது எம்ன்னு நமக்கு தெரியும். ஸ்லோப்புங்கிறது எம் ஈக்குவல் டு 5. ஒய் இன்டர்செப்ட் இஸ் சி, சின்னு வரும். சிக்கு பதில் -9 கொடுத்துருக்காங்க. அப்போது சி ஈக்குவல் டு -9 ஆச்சா. இப்போது நான் அப்படியே ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ரெண்டுத்தையும், வேறு எதுவும் பண்ணல. பண்ணி அதை ஈக்குவேஷனாக மாற்றுறேன், அவ்வளோதான் வேலை. இது ரெண்டையும் எம்மையும் சியும் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி அந்த இந்த டேர்மை நான் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறேன். சரியா. நான் அப்புறம் ஒய் ஈக்குவல் டு 5 இல்லையா, எம்முக்கு பதில் 5 எக்ஸு ப்ளஸ் வராது இல்லையா, ஏன்னா -9. அப்போது ஒய் ஈக்குவல் டு 5x -9 ஈக்குவேஷனாக மாற்றிக்கணும் இல்லையா. மாற்றலாமா? மாற்றினா என்ன வரும்? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இல்லையா. இந்த மாதிரி நம்ம மாற்றணும் அதை. அப்போது 5x இது அந்த பக்கம் போச்சுன்னா -YA -9 ஈக்குவல் டு 0. இது முடிஞ்சிச்சு. இங்கே எம்மை கண்டுபிடிக்கணும், சிஏ கண்டுபிடிக்கணும். அதே தான் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ எம்முக்கு பதில் டிகிரி கொடுத்துருக்கான் இல்லையா, டிகிரி ஈக்குவல் டு 45. இந்த டிகிரி எங்கே வரும்? எம் ஈக்குவல் டு டேன் டீட்டாவில் தான் வரும் இல்லையா. இந்த ஃபார்முலா தெரியல நம்மளுக்கு. இதுவும் ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான். எம் ஈக்குவல் டேன் டீட்டா. அப்போது டீட்டா ஈக்குவல் டு 45 இல்லையா. அப்போது எம் ஈக்குவல் டு டேன் 45 டிகிரி ஈக்குவல் டு 1. அதாவது எம் ஈக்குவல் டு 1. சி கொடுத்துடலாம் டேரெக்டாகவே. ஒய் இன்டர்செப்ட் இஸ் சி, அதாவது 11. அப்போ சி ஈக்குவல் டு 11. இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனாக மாற்ற போகிறேன். ஒய் ஈக்குவல் டு 1x ப்ளஸ் 11. அப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 11. இதை நம்ம கொண்டு போயிடலாமா? கொண்டு போனால் வரும் எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் சார்.